அப்படி ஆசையா வரவங்க கிட்ட நம்ம லாபத்தை பார்க்காம அவங்க மனசு நிறைவா வாங்கிட்டு போற மாதிரி நாம நடந்துக்கணும். அப்புறம் வருணுக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்துல கூட முகூர்த்த புடவை உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். இங்க வேலை செய்யறவங்கள எல்லாம் வேலையாட்களா பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பாத்துக்கணும். முக்கியமா கடைக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராம பாத்துக்கணும். ஏன்னா இது வெறும் கடையிலமா அண்ணாமலை குடும்பத்தோட அடையாளம். அது எனக்கு அப்புறமா நீதான் காப்பாத்தணும். ஆண்டி என்ன அவங்க மருமகளாவே நினைச்சு இவ்வளவு சந்தோஷமா பேசும்போது ஏன் விஷயத்தை எப்படி என்கிட்ட சொல்றது? எடுத்து வைங்க வெண்ணிலா. கடையோட வரவு செலவெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். யாருக்கும் நம்ம கை கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. இந்த அண்ணாமலை சில்க்ஸோட பேரும் புகழும் இனிமே உன் கையில தான் இருக்கு. இல்ல இவங்கிட்ட நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. பேசாம வருண் கிட்ட இதை பத்தி பேசலாம். வா அங்க போலாம். உங்ககிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆண்டி சாரா வா வா. வரும் வரும். இங்க என்ன பண்ற? உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லலாம்னு வந்தேன். ஏய், நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சாரா? இல்ல வருண், இந்த விஷயத்துல உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. நீ நிறைய டைம் உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்ட. ஆனா நீ இது வரைக்கும் ஒரு தடவையாவது சொல்லிருக்கியா? இப்ப மட்டும் உங்க அம்மா கிட்ட நீ சொல்லுவேன்னு உன்னை நம்பி நான் எப்படி வெயிட் பண்ண முடியும்? அதான் நானே சொல்லலாம்னு வந்தேன். சாரா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன நம்பு. இங்க பாரு வருண், இங்க யாருமே ப்ராமிஸ் பண்ற மாதிரி உண்மையால நடந்துக்கிறது இல்ல. அப்படி நீ பண்ண ப்ராமிஸ் உண்மைனா நம்ம விஷயத்த பத்தி நேத்து நைட்டே உங்க அம்மா கிட்ட பேசிருப்பல. ஏன் பேசல? சொல்ல வருண், ஏன் பேசல? உன்னால சொல்ல முடியாது வருண், அதனாலதான் நானே சொல்லலான்னு வந்தேன். சாரா, கொஞ்சம் பொறுமையா இரு. முடியாது வருண். இதனாலதான் நான் வெண்ணிலா கிட்ட அப்படி மாத்தி சொன்னேன். அப்ப வா, இப்ப போய் உங்க அம்மா கிட்ட பேசுவோமா? சாரா, இப்ப வேணாம். அப்போ எப்ப சொல்லுவ? எங்க அம்மா தான் வெண்ணிலா மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வெண்ணிலாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வான்மதியை எங்க அம்மா மருமகளா ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த கல்யாண பேச்சு தானா நின்னுடும். அப்ப நம்ம லவ் விஷயத்த சொன்னா எங்க அம்மா கண்டிப்பா மறுக்க மாட்டாங்க. இவ சொல்றதும் கரெக்ட் தான். வெண்ணிலாவுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணாமலை ஆண்டி கண்டிப்பா வெண்ணிலாவை வெறுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஈஸியா அந்த வீட்டுக்கு மருமகளா போடலாம். நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா சாரா, நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு எனக்காக ப்ளீஸ். சரி, உனக்காக வெயிட் பண்றேன். ஆனா நீ சொல்றபடி நடக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ஹே, அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. என்ன தயவு செஞ்சு நம்பு. வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. டீ காஃபி ஏதாவது? வேண்டாம் அண்ணி. பரவாயில்லையே, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா நான் தான் அவங்க மருமகன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அத சொல்லதான் இவ்வளவு வேகமா வந்திருக்காங்க. வெண்ணிலா எங்க? வெண்ணிலா ரூம்ல தான் இருக்கா ஆண்டி. வெண்ணிலா, ஏ வெண்ணிலா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வெண்ணிலா,
இங்கே நிக்கிற? ஏய் வா. ஏய், ஆண்டி வந்திருக்காங்க. இதோ. நீ என் பையன்கிட்ட பேசினத கேட்டேம்மா. ஆண்டி அது வந்து என் பையன்கிட்ட நீ என் அக்கா தான் உங்களுக்கு சரியானவன்னு சொன்னதையும் நான் கேட்டேன். அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதையும் நான் கேட்டேன். வெண்ணிலா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னது நீயா யோசிச்சு எடுத்த முடிவா? அண்ணாமலை அது வந்து அவளே சொல்லட்டும். ஆமா ஆண்டி, ஏன் மனசுல இருந்துதான் சொன்னேன். ஏன் உனக்கு எங்க சம்பந்தம் பிடிக்கலையா? இல்ல என் பையனை பிடிக்கலையா?